ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 90 பேருக்கு ஹேர் ப்ராப்ளம்ன்றது கண்டிப்பாக இருக்குதுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம இயற்கையான முறையில் தலைமுடியை பராமரிக்க தவறிட்டோம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாம்பு, ஹேர் டை, கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயற்கையான பொருட்களை 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் படுத்துறதை பார்த்து நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணுறோம். இதனால நம்ம முடி தான் பாழாகுது. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையிலேயே நம்மளால சீக்கிரமாகவும் குயிக்காகவுமே சரி பண்ண முடியுங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். ஒரு 2 பொருள் தான் நான் போட்டிருக்கேன். இதை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட முடி பார்த்தீங்கன்னா சில்கியா சாஃப்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா நரைமுடியும் மாறிடுங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை திருப்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, நம்ம இதை செய்யறதுக்கு ஐயோ இதை யார் அரைச்சிட்டு உட்காந்துருப்பா, இதை யார் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஊற வைப்பா அப்படின்னு நினைச்சிட்டு பால் மாறுறோம். நமக்கு வாரத்துல ஒரு 1/2 மணி நேரம் நம்ம தலைமுடிக்காக ஒதுக்குறதுல அவ்வளோ ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா ஆலோவேராவும் மருதாணியம் தாங்க அரைச்சிருக்கேன். வேற எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த 2 பொருள் போதுங்க. நீங்க வாரத்துல ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா உங்க தலையில தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாக்கா உங்க மண்டை சூடெல்லாம் குறைஞ்சி தலைமுடி உதிர்றது கண்டிப்பா சுத்தமா நிறுத்திடுங்க. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா தலையில தேங்காய் எண்ணெய் தடவுனா அப்படின்னாலுமே என் கை ஃபுல்லா பார்த்தீங்கன்னாக்கா தலைமுடி அவரோட முடி என் கை ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் மருதாணி தடவை பார்த்தீங்கன்னா அந்த முடி கொட்டுறதே சுத்தமா நின்று போச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முடி கொட்டுறது நின்றதுனால அவங்களோட தலையில இருக்க அந்த சொட்டையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக முடி வளர ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். மருதாணி ஆகட்டும், ஆலோவேரா ஆகட்டும் ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய பொருள். நம்ம தலை சூட்டை குறைச்சோம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கெமிக்கலை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட முடி சில்கியா சாஃப்டா இருக்குங்க. நம்ம கண்டிஷனரே போட தேவையில்லை. அப்படியே சும்மா தலையை அலசிட்டு வந்தோம் அப்படின்னா கூட 1 ஹவர்ல தலைமுடி அப்படியே பலன்னு சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு மூலிகை தேங்காய் எப்படி காய்ச்சறது, நான் எப்படி காய்ச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.